ஆசாசியா எங்க மாமியார் வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன். பிரிச்சு வாயில வச்சுட்டு முகத்தை சொல்லிக்கிறாங்க ஐயா. இதான் நீ கடன் நடத்துற லட்சணமா? கன்சூமர் கோர்ட்ல கேஸே போடலாம் தெரியுமா? இந்த கடையை இழுத்து மூடிடுவாங்க. நீங்க அவரை மன்னிக்கலன்னா அவரை இதையே நினைச்சு மோசமான மனநிலைமைக்கு ஆளாவாரு. இது இப்படியே போனா அவரோட தொழிலும் சேர்ந்தே பாதிக்கும். ஹலோ சந்தியா, நான் அண்ணி பேசுறேன். அண்ணி சொல்லுங்க அண்ணி. உன் செல்போன் என்னாச்சு? ரொம்ப நேரமா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. தெரியல அண்ணி, சார்ஜ் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். என்ன சந்தியா, எல்லாம் ஸ்மூத்தா போதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஏதோ போகுது அண்ணி. அத்தையோட கோவம் இன்னும் தீரல. என்னால அவரு மேலயும் ரொம்ப எரிஞ்சு விழுறாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. என்ன காப்பாத்த போய் சொல்லி கடைசியில அவர்தான் மாட்டிக்கிட்டாரு. ஏன் தான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குதோ எனக்கு தெரியல. நீ மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா, ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இருந்திருக்காதுல்ல. என்ன நீ பண்றது? கூட பிறந்த அண்ணனே தங்கச்சி வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு இவ்வளத்தையும் செஞ்சிருக்கும் போது நான் யாரோட சப்போர்ட்ல அவ்வளவு துணிச்சலா பேசியிருக்க முடியும் சொல்லுங்க? எனக்கும் அப்ப பயமா இருந்திருக்கும்ல. அது என்னவோ உண்மைதான். இருந்தாலும் இவ்ளோ தூரம் நடந்துருச்சு. இதுல இருந்து நீ விடுபட்டு வெளியில வரணும். அதுக்கு முன்னாடி உனக்கு இன்னொன்னு சொல்றேன். இனிமேலாச்சும் உன் மனசுல என்ன இருந்தாலும் குறைஞ்சது அதை சரவணன் காதலியாச்சும் போட்டு வச்சிரு. இன்னொரு வாட்டி நீ எதுவும் பொய் சொல்றேன்னு நினைச்சு ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. சரிங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு என்னால சண்டை போட்டுக்கிட்டு அத்தையும் அவரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அது மட்டும்தான் என் மனசுல ஓடுது. சந்தியா, ப்ளீஸ் சந்தியா, போனை வச்சிடாத. நான் உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். நீ நேர்ல இருந்தா கால்ல கூட விழுந்திருப்பேன். ஏன்னா நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பு. ரொம்ப சுயநலமா அசிங்கமா நடந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது சந்தியா. உனக்கு இப்படி சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா? நீ எல்லாம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற? உன் கோவத்துல எல்லா நியாயமும் இருக்குமா? நீ என்ன வேணும்னாலும் பேச. இன்னைக்கு என்ன சுத்தி நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையுமே உன்னாலதான், உன்னால மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து ஒரு அண்ணங்கிற அன்போ உரிமையோ உன் மேல எனக்கு என்னைக்குமே வந்ததில்ல. நீ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் செல்ஃபிஷ் தான். வளர்ந்து கல்யாணம் ஆனாவாச்சும் கொஞ்சமாச்சும் திருந்துவன்னு பார்த்தா அதுவும் இல்ல. என் வாழ்க்கையதான் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்ட. பாவம் அண்ணியாச்சும் வச்சு ஒழுங்கா வாழு. திரும்ப என்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அதுன்னு போன் பண்ண உன் குரலை கேட்க கூட எனக்கு பிடிக்கல. சமையல் என்னங்க இங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க, அதான் சொன்னேனே, சமையல் ஏதாச்சும் ஹெல்ப்பு. ஏங்க ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இது அத்தை எனக்கு வச்சிருக்கிற டெஸ்ட். இதுல யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. நான் ஒன்றும் யாரோ ஒருத்தர் இல்லையேங்க, நான் உங்க புருஷன் தானே. நான் செய்யற உதவியை நீங்க ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? நாளைக்கே அத்தை வந்து என்னை சமைக்க சொல்லும் போது நீங்களும் எனக்கு உதவி கண்டு நிக்க முடியுமா? இல்ல காலம் முழுக்க நீங்க எனக்கு உதவிக்கு வர முடியுமா? விடுங்க, என்னால முடியும், நான் அதை பாத்துக்கிறேன். விடுங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. இதுல சமையல் வேற சரியா வரலன்னா அதுக்கப்புறம் கசப்பு வந்துடும். வந்தா வந்துட்டு போகட்டும், விடுங்க. பொய் சொல்லி திட்டு வாங்குறதை விட உண்மையா இருந்துட்டு திட்டு வாங்கிட்டு போறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டேய் விக்கி, உங்ககிட்ட ஒரே ஒரு ஷவர்மா தானடா கேட்டேன்.
இதோ வந்துச்சு அதோ வந்துச்சு அந்த கடையில் வாங்கி தரேன் 6 கிலோமீட்டர் கூட்டு வந்துட்டேன். பொருடா பக்கத்துல தான் இருக்கு. போன வாரம் கூட அங்கதான் சாப்பிட்டேன். செம்மையா இருந்துச்சு. உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏய் ஆ? இதெல்லாம் தேடி தேடி நல்லா தின்னு. ஆனா பாக்கெட் இருக்க ஃபோன் ஒருத்தர் எடுப்பான், அதுவும் கணக்கு தெரியாது. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? நானே போனை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு என்னப்பா உங்க அப்பா கிட்ட இல்லாத காசா? ஃபோன் காணா போச்சுன்னா உடனே வேற ஃபோன் வாங்கி தர போறாரு. டேய் இந்த போனே புதுசுதான்டா. வாங்கி கொடுத்து 3 மாசம் கூட இருக்காது. 3 மாசமா? திரும்ப போய் கேட்டா செருப்பாலேயே அடிப்பாரு. மச்சான் பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அதான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல. எதுக்கு? நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அவங்க உடனே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அவர் வந்து என்ன வெளுக்கணும். அதானே உன் ஐடியா? போடா. நீ என்னமோ பண்ணி தொலை. எனக்கு பசிக்குதுடா, ஷவர்மா வாங்கி கொடுறா. போயிட்டு தான்டா இருக்கேன், இரு. இவனை தேடி பார்வதி போனா இவன் இங்க போயிட்டு இருக்கான். விக்கி நில்லுங்க கொஞ்சம். மச்சான் மச்சான் நித்ரா. யாரா? வாளோட ஃப்ரெண்டு நிக்கிறா. என்ன விக்கி இங்க போயிட்டு இருக்கீங்க? பார்வதியை பார்க்கலையா? பார்வதியா? இல்லையே. நான் அவளை பார்த்து பேசியே 2 நாளுக்கு மேல ஆச்சே. இப்போ கொஞ்சம் முன்னாடி அவ கூட போன்ல பேசுனீங்கல்ல? நானா? போன்லையா? இல்லையேங்க, என் போன் திருடு போயிருச்சு. என்கிட்ட இப்ப போனே இல்ல. என்னங்க சொல்றீங்க? நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தோம். திடீர்னு உங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசினா. அப்புறம் நான் விக்கி கிட்ட பேசிட்டேன், பார்த்துட்டு வரேன்னு கிளம்பினாலே. என்னங்க சொல்றீங்க? பார்வதி கூட நான் பேசவே இல்லையே. ஏங்க அவ எங்க போறோம்னு சொன்னா? தெற்கு மாட வீதியில மாசிலாமணி தெருன்னு காட்டுது. தெற்கு மாட வீதி மாசிலாமணி தெரு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். வாடா போலாம். போலாம். இது என்ன இந்த இடம் எப்படி இருக்கு? இங்க விக்கி என்ன பண்றான்? அவன் சொன்ன இடம் இதான். மேப் சரியா தான் காட்டுது, ஆனா ஆளை காணுமே. நான் வரேன்னு சொன்னா மெயின் ரோட்லயே வந்து நின்னு கூட்டிட்டு வந்திருப்பானே. ஏன் இன்னும் வரல? சரி, எதுக்கும் ஃபோன் பண்ணி பாப்போம். டேய் என்னடா என்ன பண்றது? போன்டா. ஹலோ ஹலோ விக்கி, நான் வந்துட்டேன். அப்படியே லைன்ல இருங்க, இதோ வரேன். வாங்க வாங்க, நான் லைன்லயே இருக்கேன். குமாரே, ஏய் இலவச இனிப்பு வந்துருச்சு. அந்த பொண்ணை நைஸா பேசி உள்ள கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்களாம் ஒழிச்சுக்கோங்கண்ணா. போ பாத்துக்கலாம். சரி போ. ஹலோ, இதோ வந்துட்டாங்க. போ. வாங்க. இது விக்கி வாய்ஸ் மாதிரியே இல்லையே. பாரு, நீங்க தானா? ஆமா, நீங்க? நான் விக்கியோட ஃப்ரெண்டு தான். விக்கி ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். போனை என்கிட்ட கொடுத்துட்டு போனா இப்போ வந்துருவான். நீங்க வாங்க, உள்ள வெயிட் பண்ணுங்க, வாங்க. என்னங்க தயக்கம்? இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேன். விக்கி வந்ததுக்கு அப்புறம் வர சொல்லுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. விக்கி நீங்க வந்து ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் போனான். வாங்க. ஏங்க? இல்லங்க, வேணாம். நான் ரோட்ல வெயிட் பண்றேன். விக்கி வர சொல்லுங்க. ஹலோ மேடம்.
ஹலோ மேடம், இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க போறீங்க? விக்கியை பார்க்க முடியலன்னு என்ன, எங்களை பார்த்துட்டு போங்க. ஹலோ, கையை விடுங்க. கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. ஏய், விடுங்கன்னு சொல்றேன்ல. எதுக்கு கத்துற? உன்னை விடுறதுக்கா பிடிச்ச? ஏய் டேய், இதோ பாருடா, பாரு. கையை விடுங்க. ஏய், விடுங்கன்னு சொல்றேன்ல. போனங்க போடா. டேய். பாரு, உனக்கு ஒன்றும் ஆகலையே. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இல்லனா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. சாரிங்க. என்னோட போனை இப்போ அடிச்சு விரட்டணுமே, அவன் திருடிட்டு வந்துட்டான். அந்த நேரம் பார்த்து நீங்க ஃபோன் பண்ணி அவன் வர சொல்லி, இந்த பிரச்சனையே அதனால தான். நல்ல வேளை வர்ற வழியில உங்க ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். அவங்க சொல்லலைன்னா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல வேளை தப்பிச்சேன். சரி, அது இருக்கட்டும். எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்னையே மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. சும்மாதான். சும்மாவா? விஷயமே இல்லாமையா சும்மா ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்க? சரி, என்னன்னு சொல்லுங்க. நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். ஏய் பாரு, பாரு, பாரு. ஏய், அவ தான் பார்க்காம போறாள, அவளை போய் பாரு பாருன்னுக்குற. ஏய் மச்சான், வலிக்குதுடா. பட்டாசு, ஏன் ஆளுக்காக நான் சண்டை போடுறேன், நீங்க ஏன் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. டேய், இது கூட வலிக்கலடா, நீ சொல்லிட்டு போறதா வலிக்குது. என்ன சிவகாமி, கல்லு பொறுக்கிறியா? இல்ல, பால் பாயசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணுமா? செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். யாரும் செய்ய மாட்டேன்றீங்களே. உன் மனசுல நீ என்னதான் சிவகாமி நினைச்சிட்டு இருக்க? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு வாங்க. ஆனா நீ பெத்த பிள்ளையவே இப்படி கொத்தி எடுக்கிறியே. அவன் என்னதான் தப்பு பண்ணிட்டான்னு நீ இவ்வளவு தூரம் கோவப்படுற? தாய் தகப்பனை மதிக்காம சோறு போடாம ஊர்ல ஒவ்வொரு பிள்ளைங்களும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு போய் பாரு. இவன் ஒரு பொய் சொல்லிட்டான்னு நீ இப்படி தாவி குதிக்கிறியே. ஏன் நீயும் நானும் பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திரன் குடும்பமா? வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் வரதான் செய்யும். சரிதான் போன்னு அனுசரிச்சு போறதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு நீ இப்படி வீம்பு பிடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சிவகாமி. நீ வீட்டை விட்டு போக சொன்ன உன் மருமகளை சரவணன் போய் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அதான உன் பிரச்சனை. மனசுல இருந்து சொல்றதா இருந்தா சரவணன் இப்படி செஞ்சது நினைச்சு நீ சந்தோஷப்படணும். நம்ம மகன் பொண்டாட்டி மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கான்னா அப்ப கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒத்துமையா நல்லபடியா இருப்பாங்கன்னு தான் பார்க்கணும். பெத்தவங்களா நமக்கு அதை விட வேற என்ன வேணும் சிவகாமி? நீ சொல்லிட்டேன்றதுக்காக அவன் வந்து அவன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க சொல்றியா? அப்புறம் அவன் வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இல்ல அவன் கட்டின தாலிக்கு தான் என்ன அர்த்தம்? ஓகே, ஏதோ ஒரு நேரத்துல நீ கோவப்பட்ட, அதை விட்டுட்டு வேலைய பார்க்கணும். நீ இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்துல அவன் மனசு வெறுத்து போய் தனி கொடுத்துருன்னு கிளம்பிட்டா நீ என்ன பண்ணுவ? போ சொல்லுங்க, போய் தனி கொடுத்தனும் பண்ண சொல்லுங்க. இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசின, அதுக்கெல்லாம் பதிலே இல்ல. இதை மட்டும் பிடிச்சுக்கிறியா? கொஞ்சம் மனசாட்சி படி பேசு சிவகாமி.
என்னை பொறுத்த வரைக்கும் சரவணன் சந்தியா 2 பேரும் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்புலாம் இல்ல. நீ தான் ரொம்ப வீம்பு பிடிக்கிற. ஒரு நிமிஷம் சிவகாமி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பசிக்கலையா? ஏற்கனவே சுகர் இருக்கு, நேரத்துக்கு சாப்பிடணும். நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? அதாவது நான் போய் சமைக்கணும், எனக்கு நல்ல பசி எடுக்குதுங்க. இத்தனை நாள் வீட்ல நீ தான் சமைச்சுக்கிட்டு இருந்தியா? இத்தனை நாள் கணக்கு வேற. இனிமே இந்த வீட்ல நான் தான் சமைக்க போறேன். வேற யாரையும் கிச்சன்ல நான் விட போறதில்ல. சிவகாமி, ஒரு கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. அப்போ 4 கப் அரிசிக்கு 8 கப்பு தண்ணி. சமைக்கலான்னு வந்தாத்த. காய்கறியெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். சாதம் வைக்க போறேன். பாவக்காய் வறுக்கிறதுக்காக பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் சாம்பார் செஞ்சுட்டேன் அத்தை. இன்னும் தாளிச்சு மட்டும்தான் கொட்ட வேண்டியது இருக்கு. எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன், நீங்க போங்க. அத்தை, நானும் இருக்கேன் அத்தை. என்னால முடிஞ்ச வேலைய நான் செய்யறேன். இங்க வேணா பாருங்களேன். நான் வாழைத்தண்டை கூட வெட்டி வச்சிருக்கேன் அத்தை. பருப்பையும் வாழைத்தண்டையும் போட்டு கூட்டு செய்யலான் இருக்கேன். வாழைத்தண்டு பருப்பு கூட்டு, அப்புறம் என்ன, சோறு சாம்பார், அவ்வளவுதானே? பாவக்காய் பொரியல், அவ்வளவுதானே? ஆமா அத்தை. எல்லாத்தையும் நான் நல்லபடியா சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறேன். நீங்க இங்க நின்னு உங்க உடம்பையும் அழகையும் கெடுத்துக்க வேண்டாம். போய் ரெஸ்ட் எடுங்க, சரியா? அப்புறம் உங்க புருஷன் பார்த்தா எவ்வளவு திமிர இருந்தா படிச்ச என் பொண்டாட்டிய வேலை செய்ய வைப்பீங்கன்னு என்னதான் திட்டுவாப்ல. எதுக்கு அதெல்லாம்? வேண்டாம், நீங்க போங்க. வேலையை கூட நான் செய்யக்கூடாது அத்தை. அப்படின்னா என்ன தப்பு பண்ண? படிச்சது மறைச்சது தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க படிக்காத மருமகளை எதிர்பார்த்திருந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச பிறகாவது நான் சொல்லிருக்கணும். நான் அதையும் ஏத்துக்கிறேன். நான் படிச்சதால எந்த விதத்திலையும் திமிரோட நான் நடந்துக்கலையே. அவரு படிக்கலன்னு அவருக்கு மதிப்பு கொடுக்காம நடந்துக்கலையே. எனக்கு வேலை தெரியாதுதான், ஆனா என்ன வேலையா இருந்தாலும் சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேன் அத்தை. கண்டிப்பா உங்க பேச்சை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன், என்ன நம்புங்க. உங்களை நாங்க நம்புறதுக்கும் நம்பாம போறதுக்கும் என்னமா இருக்கு? பட்டதெல்லாம் போதுமா. நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் என் வேலைய பாக்குறேன். சரவண ஸ்வீட் கடையில இருப்பாரு, போய் அவர் கூட உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருங்க. ஒரு கடைய 4 கடையா மாத்தி முன்னேறதுக்கான வழிய பாருங்க. எதுக்கு என்கிட்ட போய் மல்ல கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது அத்தை? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. நான் செய்யற வேலைய தடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அதையும் நான் எதுக்கு சொன்னேன்னா, வயசானவங்க வீட்டுல வெட்டியா உட்கார்ந்துருந்தாங்கன்னா பாக்குறவங்க கண்ணு உறுத்தும். ஓடி ஆடி வேலை செய்யறதுதான் உயிரோடு இருக்கிறதுக்கே அர்த்தம்.
இல்லனா செத்த பொணத்துக்கு சமம். இதுங்கெல்லாம் இருந்தா என்ன போனா என்னன்னு பெத்த பிள்ளைங்களே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அத்தை, நான் ஒன்னும் பொடி வச்சு பேசுறதால நினைக்காதீங்க. ஊர்ல நடக்கிற கதையத்தான் சொல்றேன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் மட்டும்தான். நான் சொன்ன பொய்னால தான் இன்னைக்கு இவ்வளவும். பரவாயில்ல மச்சான், ஒரு வகையில் நீங்கள் பொய் சொன்னது கூட நல்லது தான். நீங்கள் மட்டும் பொய் சொல்லாட்டி சந்தியா மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைச்சிருப்பாங்களா?